கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விப்ரோவில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேட்டா அனலிஸ்ட் லெவல் 4 அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு இந்த ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா, ஸோ பெங்களூரில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ரோலில் வந்துட்டு என்ன மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்குறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நடக்கும், தென் என்ன மாதிரி இன்டர்வியூவில் ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம வந்துட்டு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத டீட்டெயில்டான ஓவர் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் வந்து ஒரு 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடி ஃபீல்டுக்குள்ள டவுட்டு, இன்கேஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக 1-to-1 மென்டர்ஷிப் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களோட 1-to-1 சார்ஜில் உங்களோட டேரெக்டாக நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குரீஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த சேனலும் சரி, இந்த வீடியோவும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோவில் டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும், ஃப்ரெஷர்லேருந்து 4 years கேண்டிடேட்ஸ் வரைக்கும் இதில் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த ஜாபோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பேசிக்கான ஒரு சிம்பிள் ஹைலைட் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 2 ஹைலைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஜாபோட ஹைலைட்ஸாக இருக்கட்டும். இதில் வந்து 2 நமக்கு இம்பார்ட்டண்டான 2 ஹைலைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா அனாலிசிஸ், டேட்டா மைனிங் அண்ட் பிசினஸ் அனாலிட்டிகல்ஸ், ப்ரொஃபிஷியன்சி இன் SQL and reporting tools like Tableau, manage technical project scope, analysis data sets, create dashboards for the business insights அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் ஆகுது டேட்டா அனாலிட்டிகல்ஸில் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் டேட்டா மைனிங்கில் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனாலிஸ்ட்லேயும் ஒரு பேசிக் நாலேஜாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கண்டிப்பாக உங்களுக்கு SQL தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Tableau தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து விசுவலைசேஷன் டூலுக்காக ஸோ Power BI இருக்கட்டும், இல்லை Tableau இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து காமனாக மென்ஷன் பண்ணல. இவங்க ஸ்பெசிஃபிக்காகவே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ Tableau அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டூலை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டோட ஸ்கோப் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டேட்டா செட்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒரு டேஷ்போர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு வந்து அதில் பேசிக் நாலேஜ் தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் இன்சைட்ஸ்க்காக. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பர்பஸ் வந்து ஸோ ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, டேஷ்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, இன்ட்ராக்ட் விசுவலைசேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பிஸ்னஸ் அவங்களோட பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. தென் இதில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், அவங்க பாலிசிஸாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப், அவங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட டேட்டா செட்ஸ் கொடுப்பாங்க, சேல்ஸ் டேட்டா செட்ஸ் கொடுப்பாங்க, ப்ரொபோசல்ஸ் கொடுப்பாங்க, டேட்டா இன்சைட்ஸ் கொடுப்பாங்க. அதை வச்சு கிளைண்ட்டோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பேசிக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு பெருசாக தேவையில்லை. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நோ பர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர் மெஷர். தென் அதுக்கப்புறம் அனாலிசிஸ் டேட்டா செட், அது ப்ரொவைட் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த கிளைண்ட், நம்பர் ஆஃப் ஆட்டோமேஷன், ஆன் டைம் டெலிவரி, CSAT ஸ்கோர் அண்ட் 0 கன்சியூமர் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சம் பேசிக் ரெலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஓவியர் இருக்கட்டும், இல்லை ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து எஜுகேஷனில் எனி கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஜி வந்து அண்டர் கிராஜுவேட்டில் எனி கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பிஜியில் பார்த்தீங்கன்னா எனி போஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் யூஜி பிஜி யார் படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் எனி கிராஜுவேட் இருந்தாலும் ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கு. இந்த ஜாப்க்கு என்ன மெயினாக உங்களுக்கு தேவை, என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டேட்டா அனாலிசிஸ் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை, டேட்டா மைனிங் தேவை, பிஸ்னஸ் அனாலிட்டிகல்ஸ் தேவை, டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சேல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பைத்தான் பற்றி தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் டேட்டா வேலிடேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டேட்டா வேர்ஹவுசிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும், பிவோட் டேபிள் கிரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த இப்போ எக்ஸலில் வந்துட்டு ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு அந்த VLOOKUP, HLOOKUP அப்படின்னு சொல்லிட்டு அந்த VLOOKUP ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். கிளன்சிங் டேட்டாவை கிளன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் SQL கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து ஒரு டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணுறோம், அதோட அனாலிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் Tableau தெரிஞ்சிருக்கணும், VBA அட்வான்ஸ் எக்ஸல் பற்றி தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டூல்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், டேட்டா இன்டகிரேஷனாக இருக்கட்டும், டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் ரெஸ்யூம்ஸில் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் இதில் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் உங்கள் ரெஸ்யூம்ஸில் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜாப்க்கு வந்து உங்கள் ரெஸ்யூம்ஸ் ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அந்த ரெஸ்யூம்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த ரெஸ்யூம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஸ்கில்ஸை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூம்ஸில் அட்டாச் பண்ணிக்கலாம். தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெஷர்லேருந்து 4 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் இதில் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அது பெங்களூர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாக்ரி மூலியமாகவே அப்டேட் ஆயிரும், அப்ளை ஆயிரும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஸ்யூம்ஸ் இன்கேஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களை அடுத்த ஸ்டெப் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து
டேட்டா அனலிஸ்ட் விப்ரோவில் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து எப்படி ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ என்ன மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்குது, என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளியர் கட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட 1 to 1 வாட்ஸ்அப் புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.